மெக்லடன் ஷார்க். இந்த மெக்லடன் ஷார்க்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கோடி வருஷத்துக்கு முன்னாடி நம்ம உலகத்த ஆண்ட ஒரு மிகப்பெரிய அரசன்னு சொல்லலாம், இல்ல அரக்கன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட இந்த அரக்கனோட இனம் எப்படி அழிஞ்சு போனது? இல்ல இந்த அரசனோட இனம் எப்படி அழிஞ்சு போனது? அது மட்டும் இல்லாம இந்த அரசனுக்கு யார் எனிமி? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சின்னதா என்ன பண்ண போறோம்னா, இந்த ஷார்க் எப்படி நம்ம உலகத்துல கண்டுபிடிச்சாங்க? இந்த ஷார்க்கோட ஃபாசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம இந்த உலகத்துல கண்டுபிடிச்சாங்க? அதுக்கப்புறம் இந்த ஷார்க் எந்தெந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா வாழ்ந்துச்சு? அப்படிங்கிறத பார்த்துட்டு நாம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்க் எப்படி அழிஞ்சிருங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் வந்து சேவல் 5 மினிட்ஸ் ஆகும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் சப்போர்ட் பண்ணி சேனல். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கு ஹிஸ்ட்ரி மிஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். மெக்லடன் எப்படி நம்ம உலகத்துல கண்டுபிடிச்சாங்கிறத பார்க்கலாம். மெக்லடன் ஷார்க்கோட ஃபுல் ஃபாசில்ஸுமே வந்து பார்த்தா எங்கேயுமே யாருக்கிட்டையுமே இல்லைங்க. ஏன்னா இதுல கிடைச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட பற்கள் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. ஏன் இதோட போன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கலன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா இந்த போன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான மெட்டீரியலால உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த மெட்டீரியல் என்ன ஆகும்னா காலப்போக்கில் கடல் உப்பால வந்து பார்த்தீங்கன்னா அரிச்சு எலும்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாம ஆக்கிரும். ஸோ நமக்கு மெக்லடன் ஷார்க்கோட ஃபர்ஸ்ட் கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா அதோட பற்கள் தான் கிடைச்சிருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பற்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, அதாவது சீனா சைட்ல எல்லாம் இந்த மாதிரி பற்கள் கிடைக்கும் போது அதை என்னன்னு சொல்லி நினைச்சிருக்காங்கன்னா, இந்த பற்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து 15 சென்டிமீட்டர்ல இருந்து 20 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கும் ஒவ்வொரு பல்லுமே. அப்ப யோசிச்சு பாத்துக்கோங்க அது எவ்வளவு பெருசா இருக்குன்னு. அந்த பற்கள் வந்து பாத்தீங்கன்னா சீனா சைட்ல எப்படி நினைச்சிருக்காங்கன்னா, அந்த காலத்துல வாழ்ந்த டிராகன்ஸோட நாக்கு வந்து கட்டாயி அந்த நாக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஃபாசிலா மாறினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நினைச்சாங்க. ஆனா பட் ஆராய்ச்சியாளர்கள் அதுக்கப்புறம் ஆராய்ச்சியை மேற்கொண்டு நிறைய வித்தியாசமான முறைகளை பயன்படுத்தி அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஷார்க்கோட பல்லு. இந்த ஷார்க் தான் வந்து பாத்தீங்கன்னா 3 கோடி வருஷத்துக்கு முன்னாடி நம்ம உலகத்தை ஆண்ட ஒரு அரக்கனா இருந்திருக்கும். கடல் பகுதியை ஆண்ட ஒரு அரக்கனா வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் வந்து பாத்தீங்கன்னா தீர்மானிச்சிருக்காங்க. ஷார்க்கோட பற்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்க கிடைச்சிருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குறிப்பிட்டு சொல்ற மாதிரி எந்த ஏரியாக்கள் இல்லைங்க. நார்த் புல் சவுத் புல் இந்த ரெண்டுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைச்சிருக்கு. இந்தியன் ஓஷன் நிறைய இந்த மாதிரி கடல் பரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது கிடைச்சிருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த ஷார்க் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தோட முழு கடல் பரப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்க்கோட இனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுட்டு இருந்திருக்கு. இந்த ஷார்க்கோட பல்ல வந்து பாட்டி என்ன சொல்றேன்னா, இந்த ஷார்க்கோட பல்வரிசைகளை பற்றி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த பல்வரிசைகள் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வரிசைகள் இருக்கும் பல்வரிசைகள். ஸோ அதோட பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷோ அப் பண்ணியிருப்பேன். அதை நீங்க பாருங்க உங்களுக்கு தெளிவாக தெரியும். உள்ள இருக்க பல்வரிசைகள் வந்து பார்த்தீங்கன்னா அரிச்சும் முன்னாடி இருக்க பல்வரிசைகள் கொஞ்சம் கெட்டியாகவும் காணப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, முன்னாடி இருக்க பல்வரிசைகளை வந்து பாத்தீங்கன்னா ஷார்க் வந்து பாத்தீங்கன்னா கடினமான போன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கடிக்க யூஸ் பண்ணிருக்கு. பின்னாடி இருக்க பல்வரிசைகளை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பின்னாடி இருக்க பல்வரிசைகளை சாஃப்டான மீட் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்டா வந்து பாத்தீங்கன்னா ஷார்க் வந்து யூஸ் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட மெஜாரிட்டியான ஃபுட் பட்டியல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா திமிங்கலம் தாங்க. அதுவும் இந்த திமிங்கலத்தை எப்படி இது வேட்டையாடுன்னு கேட்டீங்கன்னா, திமிங்கலத்தோட 2 ஃபின்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா கடிச்சு துப்பிரும். ஏன்னா அதால தப்பிச்சு போக முடியாத மாதிரி. அது மட்டும் இல்லாம இது வந்து திமிங்கலத்தோட சாஃப்டான பகுதியிலிருந்து சாப்பிட ஆரம்பிக்காது. எல்லா ஷார்க்கும் சாஃப்டான பகுதியிலிருந்து தான் சாப்பிட ஆரம்பிக்கும். பட் இந்த மெக்லடன் ஷார்க் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா திமிங்கலத்தோட ஹார்டான போன் பார்ட்டை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கடிச்சு முழுங்கும். ஏன்னா மற்ற மிருகங்களுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கடினமான மிருகம்னு சொல்லி காட்டுறதுக்காகவே இந்த ஷார்க் இந்த மாதிரி பண்ணும் முழுங்கும். அப்படி போன்ஸை கடிச்சு முழுங்குற அளவுக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பைட் ஃபோர்ஸா இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க. நம்ம உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா டைனோசர்லயே டீரெக்ஸ் தான் அதிக பைட் ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருப்போம் 6 டன். பட் இந்த ஷார்க்கோட பைட் ஃபோர்ஸ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 10-12 டன்னுக்கு மேல இருக்குங்க. 6 டன் எங்க 12-10 டன் எங்கன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பார்க்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஷார்க்கோட மவுத் அது ஓப்பன் ஆகி க்ளோஸ் பண்ற மவுத்தோட லென்த் மட்டுமே 10 அடிக்கு மேல இருக்குங்கிறாங்க. அதாவது ஒரு முழுசா வாழ்ந்த மனுஷனை விட அது வாய் திறந்து போற அகலம் மட்டுமே அவ்வளவு பெருசு. ஸோ அதோட பிக்சரையும் அதோட போன்ஸையும் பாத்தீங்கன்னா நான் வந்து ஷோ பண்ணிருப்பேன் பக்கத்துல. இந்த ஷார்க்கோட லென்த் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 60 அடியிலிருந்து 70 அடிக்கு மேல வளருமாமா. அது மட்டும் இல்லாம இந்த ஷார்க்கோட வெயிட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 60-75 டன்னுக்கு மேல இந்த ஷார்க்கோட வெயிட் இருக்கும். இந்த ஷார்க்கோட பைட் ஃபோர்ஸ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 10-12 டன் வந்து இந்த ஷார்க்கோட பைட் ஃபோர்ஸ் இருக்கும். அப்படிப்பட்ட பைட் ஃபோர்ஸை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இது அவ்வளவு ஹார்டான திமிங்கலங்களோட எலும்புகளை வந்து பாத்தீங்கன்னா கடிச்சு முழுகும். அப்படி திமிங்களோட எலும்பை வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஷார்க் வந்து கடிச்சு முழுங்குச்சுன்னா அதோட பல் உடையாடான்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. என்னன்னா இப்படி இந்த ஷார்க்கோட பல்கள் வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சாலுமே கூட பற்கள் வந்து திருப்பி வந்து ரீப்ளேஸ் ஆகி ஹீல் ஆயிடும் 48 மணி நேரத்துல. சோ இப்படிப்பட்ட ஒரு அரக்கன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடலை வந்து 3 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். எவ்வளவு வருஷம்னு கேட்டீங்கன்னா வெறும் 1 லட்சம் ஆண்டுகள் தான். இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷார்க்கு காம்படிட்டரா வந்தாரு லிவேட்டான். லிவேட்டான்ங்கிறது வந்து புராதன கிரீச்சர்லாம் இல்லைங்க. லிவேட்டான்ங்கிற பேர்ல இருக்க ஒரு ஸ்பேம்பிள். இப்ப நம்ம உலகத்துல வர்ற ஸ்பேம்பிளோட மூதாதையர் தான் சொல்றாங்க இந்த திமிங்கல் தான். இது ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒரு திமிங்கலம் தான். பட் இது வந்து பாத்தீங்கன்னா வேட்டையாடுற திமிங்கலம்.
இது சும்மா வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையாட திமிங்கலம் கில்லர் வேல் அப்படின்னு நினைச்சுன்னா அதெல்லாம் இல்லைங்க. அதை விட பல மடங்கு பெருசு. கிட்டத்தட்ட சைஸ்லயும் வெயிட்லயும் வந்துட்டுனா லிவேட்டானுக்கு ஈக்குவலா லென்த்தும் அது மட்டும் இல்லாம 60 டன் வெயிட்டும் கொண்டது. அதே மாதிரி இதோட பைட் ஃபோர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 10 12 டன் இருக்கும். ஆனா பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா திமிங்கலம் மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஸ்பேர்மல் பார்த்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 கோடி வருஷம் கரெக்டா அது லிவேட்டானோட எண்டிங்கும் இந்த ஸ்பேர்மலோட ஸ்டார்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் சேம் இயராவா இருந்திருக்கு. அப்படிப்பட்ட எனிமி இருந்து கூட மெகலடான் அவ்வளவு சீக்கிரம் அழிஞ்சு போலங்க. அது அழிஞ்சதுக்கு மெயினான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச். அதாவது அப்போ வந்து நார்மல் சவுத் போல் இந்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா கூலான ஸ்டேஜா வந்து மாற ஆரம்பிக்குது. மெக்லினோ ஷார்க்கோட இயல்பு என்னன்னா அது வந்து ஹாட் வாட்டர்ல இருக்க விரும்பும். பட் வந்து பாத்தீங்கன்னா கூலா மாறதுனால என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மெக்லடானால சர்வே பண்ண முடியல அந்த குளிர்ல. அது ஒரு ரீசனா இருக்கலாம். இன்னொரு ரீசன் என்னன்னா இது மெக்லடான் வேட்டையாடி சாப்பிடுற உயிரினங்களான இந்த திமிங்கலங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நார்த் பூல் சவுத் பூலுக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு போக ஆரம்பிச்சிருச்சு. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டும் இல்ல. இதோட இவ்வளவு பெரிய உடம்ப தூக்கிட்டு இதால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா நீண்டியும் போக முடியல. சோ இதோட ஃபுட்டும் இல்ல ஸ்பீடு கம்மிங்கிற காரணத்தினாலேயே வந்து பாத்தீங்கன்னா இதோட இனங்கள் வந்து பாத்தீங்கன்னா அழிய ஆரம்பிச்சுட்டு இந்த மெக்லடன் ஷார்க்கோட குட்டிகளை வந்து பாத்தீங்கன்னா இதை விட சைஸ்ல ரொம்ப குட்டியான கிரேட் வேர்ல்ட் ஷார்க் வந்து பாத்தீங்கன்னா இதோட குட்டிகளை அதாவது மெக்லடன் ஷார்க்கோட குட்டிகளையே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிடுங்க. சோ இதோட குட்டிகளை இதால காப்பாற்ற முடியாத காரணத்தினாலையும் அது மட்டும் இல்லாம லெவிட்டான்ங்கிற ஒரு பெரிய எனிமி இருந்த காரணத்தினாலையும் கிளைமேட் சேஞ்சாலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இனம் வந்து பாத்தீங்கன்னா முடிவுக்கு வந்துச்சு. லிவேட்டானும் வந்து பாத்தீங்கன்னா முடிவுக்கு வந்ததுக்கு இது ஒரு காரணமா இருக்கலாம். பட் லிவேட்டான்ல இருந்து வந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேர்மெல். இந்த ஸ்பேர்மெலோட ஆன்சிஸ்டர் லிவேட்டான்னு சொல்றாங்க. சோ அது எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரியாலிட்டி இல்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மெக்லடானோட இனம் இதனால முடிவுக்கு வந்துருச்சு. லிவேட்டானும் முடிவுக்கு வந்துச்சுன்னு சொல்லி வச்சுக்கலாமே. பட் நீங்க ஒன்னு யோசிச்சு பாத்தீங்களா, இவ்வளவு பெரிய பண்டைய மிருகங்களாலேயே கிளைமேட் சேஞ்சும் கால மாற்றங்களையும் தாங்க முடியலங்கிற போது மனுஷங்களெல்லாம் ஏமாத்துறோம். நம்மளாம் எல்லாம் கிளைமேட் சேஞ்சும் தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டரிக்கல் அண்ட் ஹிஸ்டரிக்கல் மட்டும் இல்லைங்க, கரண்ட் அஃபேர்ஸும் நிறையவே வரும் சம்டைம்ஸ். சோ அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.